பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கிற மகிழ்ச்சியில் ஒரு பிரதான பெரிய மகிழ்ச்சி என்று சொன்னால், அவன் அடிக்கடி தேவனுடைய வசனத்தை பேசும்போது கிடைக்கிற மகிழ்ச்சி தான் ஒரு மெய்யான மகிழ்ச்சி. அதிலும் அந்த ஊழியக்காரருக்கு அனுதினமும் காலையிலே வசனம் பேச கர்த்தர் வாய்ப்பு கொடுக்கிறார் என்று சொன்னா, அதைவிட ஒரு பெரிய மகிழ்ச்சி மற்றொன்றும் இல்லை என்றே சொல்லலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வரிசையில் இன்றைக்கு இந்த 7வது மாதத்தின் முதல் வாரத்திலே முதல் தேதியிலே இந்த முதல் காலை வேளையிலே இந்த முதல் இருட்டோடு ஜெபத்துக்கு முதலாவதாய் வந்திருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களாகிய உங்கள் மத்தியில் இந்த மாதத்துக்கான கிருபை நிறைந்த சத்திய வசனத்தை சொல்லுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த மாத வாக்குத்தத்த வசனம் ஒரு இரட்டை ஆசீர்வாதம் நிறைந்த வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. சுத்திரம் மேலானவர்களையும் கீழானவர்களையும் எல்லாரையும் ஆசீர்வதிக்கத்தக்கதான ஒரு இரட்டை ஆசீர்வாதம் நிறைந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு அருளி இருக்கிறார். அப்படி ஆண்டவரால் அருளப்பட்ட அந்த இரட்டை ஆசீர்வாதம் நிறைந்த வசனம் எது? எரேமியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14வது வசனம். எரேமியா 31:14 வாசிக்கிறேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்பவும் வாசிக்கிறேன் உங்களுடைய கவனத்துக்காக. எரேமியா 31:14. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த நல்ல எரேமியா 31:14க்காக என் தேவாதி தேவனுக்கு இருகரம் கூப்பி இருகரம் உயர்த்தி நான் நன்றி சொல்லுகிறேன். ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த மாத வாக்கு தத்துவம் இரட்டை குழல் துப்பாக்கியை போல இரட்டை ஆசீர்வாதம் நிறைந்தது என்று சொன்னேன். அந்த இரட்டை ஆசீர்வாதம் என்பது என்ன? இந்த எரேமியா 31:14 வாசிக்கும் போது 2 பிரதானமானவர்களை குறித்து அந்த வசனம் நம்மோடு பேசுகிறது. முதலாவது ஆசாரியர்களின் ஆத்துமாவை குறித்து, 2வது ஜனங்களுடைய நன்மையை குறித்து. முதலாவது ஆசாரியர்களை குறித்தும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களை குறித்தும் தேவனுக்கு ஊழியத்தை நடப்பிக்கிறவர்களை குறித்தும் அங்கு சொல்லப்படுகிறது. 2வதாக என் ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய மக்களை குறித்து அந்த வசனத்திலே பேசுகிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவர் நம்முடைய ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய ஆத்துமாவை அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். எந்த ஊழியக்காரர், எந்த ஆசாரியர்கள், எந்த லேவியர்கள் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய், கர்த்தருக்கு முன்பாய் வேதம் வாசிக்கிறவர்களாய், கர்த்தருக்கு முன்பாய் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவர்களாய் இருக்கிறார்களோ, அந்த ஊழியர்களுக்கு கீழே, அந்த ஆசாரியர்களுக்கு கீழே, அந்த மெய்ப்பர்களுக்கு, லேவியர்களுக்கும் மெய்ப்பர்களுக்கு கீழே இருக்கிற ஜனங்கள் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதை நான் கொஞ்சம் வெளிப்படையாய் உங்களுக்கு புரிய வண்ணமாய் சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய மெய்ப்பன் யார்? அல்லது எந்த போதகர் நன்றாய் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறாரோ,
எந்த போதகர் இந்த மாதம் தேவ சமூகத்திலே வேதத்தின் தியானத்திலே அதிகமாய் இருக்கிறாரோ, எந்த போதகர் கர்த்தருடைய கொழுமையானவர்களை கொடுக்க வேண்டும் என்று, கொழுமையான சத்தியத்தை போதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரோ, அப்படிப்பட்ட நல்ல போதகருக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் தம்முடைய தேவனுடைய நன்மையை அனுபவிக்க போகிறார்கள். அப்ப இந்த மாத ஜனங்களுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மேலே இருந்து பிதா ஆசீர்வதிப்பார், அது நேராய் ஊழியக்காரருக்கு வந்து சேரும், ஊழியக்காரரிடத்திலிருந்து மூன்றாவதாய் ஜனங்களுக்கு வரும். பொதுவாக பல நேரத்தில் நேரடியாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பது உண்டு. ஆனா இந்த வசனத்தின்படி ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மை, தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரம், தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆறுதல், விடுதலை, மீட்பு, இது எல்லாவற்றையும் எந்த ஜனமோ அந்த ஜனத்துக்கு யார் ஆசாரியரோ, யார் லேவியரோ, யார் ஊழியரோ அவர்களிடத்தில் கொடுத்து விடுவார். அந்த ஊழியர் மூலமாக அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. எஸ்ராவின் காலத்திலே முதலாவது ராஜ்யத்தின் நன்மை, ஏராளமான உப்பும் தானியமும் விளைச்சலும் பொருட்களும் எல்லாம் நேரடியாய் எஸ்ராவின் கைக்கு வந்து சேர்ந்தது. அதன் பின்பு எஸ்ரா அதை தம்முடைய ஊழியர்கள் மூலமாய் ஜனங்களுக்கு கொடுக்கிற மனுஷனாய் மாறினார். அதே போலதான் இந்த மாதம் தேவனாகிய கர்த்தர் முதலாவது ஆசாரியர்களை நல்ல கொழுமை நிறைந்தவர்களாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். இந்த இடத்திலே தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கிறபடியினாலும், வசனத்தை போதிக்கிறவனாய் இந்த சிறியவனும் எளியவனுமாகிய நான் இருக்கிறபடினாலும் ஒரு காரியத்தை வெளிப்படையாய் சொல்லுகிறேன். உங்களுடைய போதகர், உங்களுடைய மெய்ப்பர், உங்களுடைய ஊழியர் எப்படியோ அதற்கேற்ற நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அந்த ஆசீர்வாதத்தினால் நீங்கள் நன்மை அடைய போகிறீர்கள், மேன்மை அடைய போகிறீர்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வசனத்தை நம்புகிற நான், அந்த வசனத்தை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இந்த நம்முடைய ஊழியத்தை, இயேசுவின் வல்லமை ஊழியத்தை சார்ந்தவர்களில் பலர் ஊழியக்காரர்களும் மெய்ப்பர்களும் தேவ மனிதர்களுமாயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை, மெய்ப்பர்களை, தேவனுடைய ஊழியம் செய்கிறவர்களை இந்த மாதத்திலே நல்ல கொழுமையானவைகளினால் நிரப்ப போகிறது. நல்ல கொழுமையானவைகளினால். ஆம், தேவனுடைய கொழுமையானவைகள் என்று சொல்லும் போது அது சாதாரணமானது கிடையாது. அது நிறைய ஆசீர்வாதங்களும் நிறைய மறைப்பொருளான தயையும் நிறைந்ததாய் இருக்கிறது. ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த கொழுமையானவைகள் என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டின் கொழுமையானது என்பது வேறு, புதிய ஏற்பாட்டின் கொழுமையானது என்பது வேறாயிருக்கிறது. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் ரெண்டு விதமான வாக்குத்தத்தம். ஒன்று ஆசாரியர்களுக்குரியது, மற்றொன்று ஜனங்களுக்குரியது. அப்போ பழைய ஏற்பாட்டு கொழுமையானவைகளினாலும் புதிய ஏற்பாட்டு கொழுமையானவைகளினாலும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்ப ஆண்டவர் கொடுக்கிற கொழுமையானவைகளை குறித்து ரெண்டு வசனத்தை முதலாவது நான் வாசிக்கிறேன். இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை, இந்த ஜீவனுள்ள தேவனுடைய செய்தியை கவனமாய் குறித்துக் கொள்ளுங்கள், தெளிவாய் எழுதி கொள்ளுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் 14 வசனம். உபாகமம் 32:14. பசுவின் வெண்ணையையும்
ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டு கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். அல்லேலூயா. இது முதலாவது வசனம். கொழுமையானவைகளை கொண்டு ஆண்டவர் கொடுக்கிற இரண்டாவது ஆசீர்வாதத்துக்கான இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 ராஜாக்கள் 4:23. களை மான்களையும் வெளி மான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளுமாம். அமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆசாரியர்களை ஆசீர்வதிக்கிற அந்த கொழுமையின் ஆசீர்வாதங்களை 2 வசனத்திலே வாசித்தோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை உண்டாவதாக. அந்த 2 வசனத்தில் உள்ள நம்முடைய வார்த்தைகளை இந்த மாதத்திலே ஆண்டவர் கொடுத்து அப்படியே நிறைவேற்ற போகிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர். இந்த மாதம் உங்களுக்கு, ஜனங்களாகிய உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? அந்த எரேமியா 31:14 சொல்லுகிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஜனங்களாகிய உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, நான் அளிக்கும் நன்மை. அப்போ நான் அளிக்கும் நன்மை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவன் கொடுக்காத சில நன்மைகளும் இந்த பூமியிலே இருக்கிறது. அப்போ தேவன் தருகிற நன்மை எது? இந்த பூமி தருகிற நன்மை எது? கர்த்தர் நல்லவன். அப்ப தேவன் தருகிற நன்மை அது நேரடியாய் சீயோனிலிருந்து இறங்கி வரக்கூடியதாய் இருக்கிறது. வானத்தின் பனி அது தேவன் அளிக்கும் நன்மை. ஆசீர்வாதமான மழை அது தேவன் அளிக்கும் நன்மை. நல்ல சூரிய வெளிச்சம் அது தேவன் அளிக்கும் நன்மை. நல்ல ராக்காலம், நல்ல பகற்காலம் அது தேவன் அளிக்கும் நன்மை. நல்ல புதிய நாட்கள், புதிய மாதங்கள் அது தேவன் அளிக்கும் நன்மை. இவைகள் எல்லாம் தேவனால் அளிக்கப்படுகிற நன்மையாய் இருக்கிறது. அப்ப பூமி கொடுக்கிற நன்மை எது? சங்கீதங்களின் புஸ்தகம் 85ஆம் சங்கீதம் 12வது வசனம் சொல்வது, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். அப்போ இங்கு கர்த்தர் நன்மையானதை கொடுக்கும் போது தேசமும் நன்மையை தருகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, முதலாவதாக இந்த எரேமியா 31ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படி இந்த மாதம் முழுவதிலும் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஜீவியம், உங்களுடைய வீட்டார், உங்களை சார்ந்த யாவரும் எல்லா நன்மையிலும் நிரம்ப போகிறார்கள். பலவிதமான நன்மைகளை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆண்டவர் அப்படி நன்மையை கொடுக்க தீர்மானித்து விட்டால் அந்த நன்மை எப்படிப்பட்டதா இருக்கும்? அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறதை போல அந்த நன்மை உங்களை சுற்றி வரும். அந்த நன்மை உங்களை தேடி வரும். ஆக மொத்தம் இந்த மாதம் நீங்கள் நன்மையை அனுபவிக்கிற மாதம், நன்மையை சுதந்திரிக்கிற மாதம்.
அந்த நல்ல கர்த்தர் நல்லவே தேவனுடைய நன்மைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது நேரடியாய் இந்த கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் ஜெபத்தோடு கடந்து செல்ல போகிறோம். முதலாவதாக இந்த கர்த்தர் நல்லவே ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்களை குறித்து சில வசனங்களை உங்களோடு ஜெபத்தோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். தேவனால் அருளப்பட்ட இந்த கிருபையுள்ள வசனங்கள் உங்க வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் உண்டாகும். சில நன்மையை குறித்த கிருபையின் வார்த்தைகளை சொல்லுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 103:5 வாசிக்கிறேன். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். இங்கு தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தில் முதலாவது எந்த நன்மையினால் தம்முடைய ஜனங்களை நிரப்ப விரும்புகிறார் என்று சொன்னால், அவர்களுக்கு நல்ல வாழ வயதை கொடுக்கிறார். வாழ வயது என்று சொன்னால் நல்ல வாழும் வயது. நீங்கள் வாழ்கிற இந்த வருடத்திலும் சரி, இனி வருகிற வருடத்திலும் சரி, உங்கள் வயது முதலாவது அது இளம் வயதாய், புஸ்தி உள்ளதாய், திடகார்த்தம் உள்ளதாய், நீடித்த நாட்கள் வாழத்தக்கதாய், அநேக வருஷங்கள் கர்த்தருக்குள் ஜீவிக்கத்தக்கதாய், அப்படிப்பட்ட நல்ல நாட்களினால் ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார். மெத்துசாலா என்கிற மனுஷன் ஏறத்தாழ 965 வருடங்கள் இருந்தான் என்று பார்க்கிறோம். நோவாவை குறித்து 950 வருடங்கள் வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். ஓ கர்த்தர், 800 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் உண்டு. இப்படியாய் ஒரு காலத்திலே 1000 தொடக்கூடிய அளவுக்கு ஜனங்களுடைய ஜீவ காலம் இருந்தது. ஆனா அதே ஜீவ காலம் மாம்சீகத்தின்படி அப்படியே படிப்படியாய் குறைந்தது. ஆனாலும் இந்த கடைசி காலத்திலே வாழ்கிறவர்களுக்கு என்று ஆண்டவர் ஒரு வயதை வைத்திருக்கிறார். அப்படி ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த வயது எது? ஓ கர்த்தர் நல்லவே. அந்த வயதை குறித்துதான் தேவனுடைய வசனம் சொல்கிறது. பூரண வயதுள்ளவர்களுடைய சுதந்திரம் பூரண வயது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், யார் எந்த வருடம் வரைக்கும் வாழ வேண்டுமோ, எந்த அளவுக்கு வாழ வேண்டுமோ அந்த அளவுக்கு தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு பூரண வயது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். 1 நாளாகமம் 23 அதிகாரம் 1வது வசனம். 1 நாளாகமம் 23:1. தாவீது கிழவனும் பூரண வயதும் உள்ளவனும் ஆன போது, ஆமென், அவன் கிழவனும் பூரண வயது உள்ளவனும் ஆனபோது. அப்படியானால் இந்த அருமையான காலையில தேவ செய்தியை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற முதல் நன்மை என்னன்னா, உங்கள் வயதை பூரண வயதாய் கர்த்தர் மாற்ற சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அந்த நல்ல பூரண வயது உங்களை நிரப்பும் போது, அந்த தாவீது கர்த்தர் நல்லவர் கிழவன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உங்கள் ஜீவியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒரு கிழவி அல்லது கிழவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல நீடித்த நாட்களால் ஆண்டவர் திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. பொதுவாக தேவன் நன்மையானதை தருகிறார் என்று சொன்னால், இந்த மாதம் என் தேவைகள் சந்திக்கப்படும், பணம் கிடைக்கும், வேலை கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், எல்லாம் நடக்கும், அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். ஆனா நன்மையிலேயே ஒரு பெரிய நன்மை அந்த பூரண வயது என்கிற நன்மை. நீங்கள் செத்து போக வேண்டும் என்று பலர் நினைக்கலாம்.
நீங்க உங்க காலம் சீக்கிரம் முடிந்து போக வேண்டும் என்று பல திட்டமிடலாம். யார் என்ன நினைத்தாலும் சரி, நீங்கள் தேவனுடைய கரத்திலே வரையப்பட்டவர்களாய் இருக்கிறபடினால் முதலாவது ஆண்டவர் உங்களை பூரண வயதினால் நிரப்புகிறார். அதிலே இயேசு கிறிஸ்துவின் வயது என்பது 2 வித வயதாக வேதாகமம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வயது 2 வித வயதாக வயது உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் 2 வித வயது எது? ஒன்று, 33 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் அவர் வாழ்ந்த ஒரு வயது. அதற்கு பின்போ கர்த்தர் நல்லவே, அவர் உயிர்த்தெழுந்தவராய் பூமியை ஜெயித்தவராய் பிதாவினுடைய வீட்டிலே இன்றளவும் பூரண வயதுள்ளவர். அதனால தான் அந்த ஆண்டவருடைய வயதை குறித்து வேதம் சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட வார்த்தை சொல்லப்படுகிறது, நீண்ட ஆயுசு உள்ளவர். அல்லேலூயா, நீண்ட ஆயுசு உள்ளவர். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த நீண்ட ஆயுசு உள்ள ஆண்டவர் எப்படி நீடித்திருக்கிறாரோ அதே போல உங்களையும் அந்த நீண்ட வயதுடையவர்களாக கர்த்தர் நல்லவே நீண்ட காலம் ஜீவிக்கத்தக்கதாய் ஆண்டவர் இந்த மாதத்தில் அந்த திறவுகோலை உங்களுக்கு தேவன் தருகிறார். ஆண்டவரை போல நீண்ட ஆயுசு உடையவர்களை வேதாகமத்திலே எனக்கு வேறு யாரையும் காண்பிக்க தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் அவர் ஒருவர் தான் அப்படிப்பட்ட நீண்ட ஆயுசு உள்ளவர். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். அந்த நீண்ட ஆயுசுள்ளவரை குறித்த ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். தானியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். தானியேல் 7:9. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போலவும் துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அல்லேலூயா. எப்படி உன் வயதை நான் வாழ வயதாய் மாற்றுவேன் என்று சங்கீதம் 103:5 கர்த்தர் சொல்லுகிறாரோ, அந்த வாழ வயது என்பது நீங்கள் வாழத்தக்க வயதாக நீண்ட ஆயுசுள்ள இயேசுவை போல தேவனுக்குள் நீடிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபையும் பலனும் தருவாராக. இந்த காலை வேளையிலே இந்த நீண்ட ஆயுசை குறித்து சொல்லும் போது உங்களை நான் பிதா குமார பரிசுத்தாவி நாமத்தில் ஆசீர்வதித்து நீங்கள் 2 வயதுடையவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு ஊழியக்காரனாய் உங்களை வாழ்த்துகிறேன். அந்த 2 வயது எது? ஒன்று, இந்த பூமியிலே கர்த்தர் கொடுத்த பூரண ஆயுஸ். இதை நீங்கள் சம்பூரணமாய் வாழ்ந்து அனுபவித்து சுகித்து மறிக்கும்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். 2வது, உங்களுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அந்த இயேசுவானவர் எப்படி நீண்ட ஆயுசுடையவராய் இருக்கிறாரோ, நீங்களும் கூட உங்கள் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு நீண்ட ஆயுசுடையவராய் தேவனுடைய ராஜ்யத்திலே வாழ வேண்டும் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த 2 விதமான வாழ வயதினால் கர்த்தர் உங்களை நிரப்பட்டும். நிறைய பேருக்கு பூமியில் வாழ்கிறதை குறித்து நம்பிக்கை இருக்கிறது. பலருக்கு மரணத்துக்கு பின்பு வாழ்வதை குறித்த முழுமையான நம்பிக்கை இன்றைக்கு இல்லை. ஆனால் ஒரு ஊழியக்காரனாய் நான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களானால் இந்த மாதத்திலே உங்களுக்கு வாழ வயதை கொடுக்கிறவர் இந்த 2 வயதினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதை காணும்படி தேவன் கிருபை செய்வாராக. கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர்,
கர்த்தர் நல்லவன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அடுத்ததாக இந்த நன்மையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 107 சங்கீதம் 8வது வசனம். சங்கீதம் 107:8 வாசிக்கிறேன், கவனிங்கள். தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ஆமென். இங்கு தேவன் கொடுக்கிற முதல் நன்மை அது நல்ல வாழ வயது. தேவன் கொடுக்கிற 2வது நன்மையோ அது ஆத்துமாவுக்கான நன்மை. அல்லேலூயா. ஆத்துமாவை இந்த வசனத்திலே கர்த்தர் நல்லவன். ஆத்துமா என்கிற வார்த்தை 2 முறை வருகிறதை பாருங்க. அந்த 2 முறை வருகிற ஆத்துமா 2 விதமான ஆத்துமாவை காண்பிக்கிறது. சங்கீதம் 107:8வது வசனம். 1 தவணமுள்ள ஆத்துமா, 2வது பசியுள்ள ஆத்துமா. ஓ கர்த்தர் நல்லவன். அப்போ இந்த தவணமுள்ள ஆத்துமா என்றால் என்ன? பசியுள்ள ஆத்துமா என்றால் என்ன? ஓ கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தவணமுள்ள என்று சொன்னால் அதை குறித்து தேவனுடைய வார்த்தை நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். இந்த தவணமுள்ள என்பதை எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? வாசிக்கிறேன். சங்கீதம் 84 சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 84:2 என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணவுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. அல்லேலூயா. இந்த மாதத்திலே எரேமியா 31:14 படி யாருக்கு நன்மை கிடைக்கும், என்ன நன்மை கிடைக்கும் என்று சொன்னால், முதலாவது அது தவணமுள்ள ஆத்துமாவுக்கு நன்மை கிடைக்கும். இந்த தவணமுள்ள ஆத்துமா என்றால் யார்? தவணமுள்ள ஆத்துமா என்பது எது? கர்த்தருடைய ஆலயத்திலே காத்திருக்கிறவர்கள், தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள், ஆண்டவரை நோக்கி இரவும் பகலும் ஜெபிக்கிறவர்கள், தேவனை நோக்கி இரவும் பகலும் விண்ணப்பிக்கிறவர்கள், ஆண்டவரை நோக்கி எப்போது கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை குறித்துதான் தவணமுள்ள ஆத்துமா என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே இந்த அருமையான வாக்குத்தத்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, கடந்த மாதத்திலே உங்களுடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அது தேவனோடு இருந்ததா? தேவனுடைய ஆலயத்தோடு இருந்ததா? தேவ சமூகத்தில் இருந்ததா? கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்ததா என்று பாருங்கள். ஒருவேளை கடந்த மாதத்திலே நீங்கள் தேவ சமூகத்துக்கோ தேவனுடைய சன்னிதானத்துக்கோ குறைவான நேரத்தை இடத்தை ஒதுக்கி இருந்தால், இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதம் என் ஆத்துமாவை ஒரு தவணமுள்ள ஆத்துமாவாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே காத்திருக்கிறதோ, ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறதுமாய் என் ஆத்துமாவை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே நீரே என்னை புஷ்டியாக்கும், நீரே என்னை திருப்தியாக்கும் என்று சொல்லுங்க. அப்ப தேவனுடைய ஆலயத்தின் நடுவே நடப்பட்டிருக்கிற ஒலிவ மரத்தின் ஆசீர்வாதத்தை போல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்திலிருந்து புறப்படுகிற அந்த வாய்க்காலின் தண்ணீரை போல ஆண்டவர் உங்களை நல்ல தாகம் தீர்த்து விடுவார். அந்த தேவனுடைய ஆலயத்திலிருந்து கிடைக்கிற வார்த்தை என்கிற மன்னாவினாலே அவர் உங்களை நிறைத்து விடுவார். அந்த ஆலயத்திலிருந்து கிடைக்கிற சகல விதமான ஆறுதலினாலே தேவன் உங்களை நிறைத்து விடுவார். அல்லேலூயா. ஆம், தவணமுள்ள ஆத்துமா என்றால் அது தேவனுடைய சன்னிதானத்தில் காத்திருப்பதையோ, கர்த்தரை நோக்கி கம்பீர சத்தமிட்டு கூப்பிடுகிறதையோ, ஆண்டவரை பாடி துதிக்கிறது தான் அந்த தவணமுள்ள ஆத்துமா என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாதத்திலே அதிகமாய் தேவ சமூகத்திலே காத்து கிடக்க பாருங்கள்.
அதிகமாய் தேவ சன்னிதானத்திலே விழுந்து கிடக்க பாருங்க. சம்பந்திய பார்க்க போறேன், மருமகளை பார்க்க போறேன், மகனை பார்க்க போறேன், இப்படியாய் ஊராய் சுற்றுவதும், பல அலுவல்களை இழுத்து வைத்துக் கொண்டு எனக்கு நிறைய வேலை இருக்கிறது என்று சொல்லி சுற்றி கொண்டிருக்கிறதுமான வீண் அலைச்சல்களை நிறுத்துங்கள். நீங்கள் இவர்களெல்லாம் பார்க்க போனாலும் அவர்கள் வாழதான் போகிறார்கள். நீங்கள் பார்க்க போகாவிட்டாலும் அவர்கள் வாழதான் போகிறார்கள். அவரவர்கள் வாழ்க்கையை அவரவர்கள் வாழ்கிறார்கள். நீங்களோ இந்த மாதத்திலே ஒரு தவணமுள்ள ஆத்துமாவாய் மாறுங்கள். தேவனுடைய சமூகத்திலே கூடுமான வரைக்கும் உட்கார பழகுங்கள். தேவனுடைய சன்னிதானத்திலே காத்திருக்க பாருங்கள். அந்த சங்கீதக்காரன் 84ஆம் சங்கீதம் அந்த 2வது வசனத்தில் சொல்லப்பட்டதை போல உங்கள் இருதயமும் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கியே இருக்கட்டும். உங்க இருதயமும் மாம்சமும் இந்த மாதம் முழுவதும் கர்த்தரை நோக்கியே இருக்கட்டும். நிறைய பேர் இன்றைக்கு செல்போன்ல உட்கார்ந்துட்டாலே அவர்களுக்கு நேரம் போறது தெரிவது கிடையாது. மொபைல் போன் என்கிற செல்போனிலே வீக்லி ரிப்போர்ட் என்கிறதான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று உண்டு. அதை நீங்கள் உங்க செல்போனில் செட்டிங்ஸில் போய் நீங்களே அதை செட் பண்ணி கொள்ளுங்கள். வீக்லி ரிப்போர்ட், வாரத்துக்கு ஒரு முறை அந்த மொபைல் போன் நீங்க என்னென்ன பயன்படுத்தினீர்கள் என்பதை அழகான ஒரு ரிப்போர்ட்டாக, ஒரு ஸ்டேட்மெண்டாக கொடுத்து விடும். யூடியூப் எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணினீங்க, பேஸ்புக் எவ்வளவு நேரம் பயன்படுத்தினீங்க, கான்டாக்ட் நம்பர் பயன்படுத்தினது எவ்வளவு, அப்புறம் சுதந்திரம் ராத்திரியில மொபைல் யூஸ் பண்ணது எவ்வளவு, பகல் நேரத்தில் யூஸ் பண்ணது எவ்வளவு, இதெல்லாம் அழகாய் அது பட்டியல் எடுத்து கொடுத்து விடும். ஒரு முறை உங்க மொபைல் போனுடைய வீக்லி ரிப்போர்ட்டை நீங்களே சர்ச் பண்ணி பாருங்க. அதன் பின்பு அதோடைய நேரத்தின் வேகத்தை நீங்களே குறைப்பீர்கள். எனக்கு ஒரு நாள் அந்த வெளிப்பாடு வந்தது. நான் பார்த்தேன், இத்தனை மணி நேரம் என்று குறிப்பிட்ட நேரத்தை சொல்லியிருந்தது. நான் உடனே அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கையில வைத்துக் கொண்டேன். இந்த வாரம் மொபைல்ல இவ்வளவு நேரம் செலவழித்திருக்கிறேன். யூடியூப்ல இவ்வளவு, பேஸ்புக்ல இவ்வளவு, ட்விட்டர்ல இவ்வளவு, வாட்ஸ்அப்ல இவ்வளவு, அப்புறம் காமன்ல இவ்வளவு என்று சொல்லி அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொண்டேன். அடுத்த வாரம் உடனே தீர்மானம் பண்ணேன், இந்த வாரம் எத்தனை மணி நேரம் நான் மொபைல் யூஸ் பண்ணிருக்கிறேனோ அடுத்த வாரத்தில் குறைத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி உடனே தீர்மானம் பண்ணினேன். அதுல இருந்து நான் மொபைல் போன் எடுத்து யூஸ் பண்ணினாலே என் மனசாட்சி என்னை வருத்த ஆரம்பித்தது. என் மனசாட்சி என்னை காயப்படுத்த ஆரம்பித்தது. என் மனம் என்னோடு கூட என்னை குற்றம் சாட்ட ஆரம்பித்தது. அதுல இருந்து கூடுமான வரைக்கும் இவன் மொபைல பயன்படுத்துகிற நேரத்தையே குறைத்து விட்டேன். ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்? இது ரொம்ப அருமையான ஒரு டெக்னிக். கர்த்தர் நல்லவை. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல உட்கார்றதுக்கு நிறைய பேருக்கு நேரம் இல்லை. தேவ சன்னிதானத்துல கர்த்தருக்கு கூப்பிடுவதற்கு இருதயத்தையும் மாம்சத்தையும் ஒப்பு கொடுக்க நேரம் இல்லை. ஆனால் எழுதி கொள்ளுங்கள், இந்த மாதத்திலே கர்த்தர் நன்மையானதை தரப்போகிறார். அது முதலாவது வாழ வயது என்கிற நன்மை. 2வது தவணமுள்ள ஆத்துமாவுக்கு நன்மையை கொடுக்க போகிறார். அந்த தவணமுள்ள ஆத்துமாதான் கர்த்தர் நல்லவே தேவனுடைய சன்னிதானத்தில் காத்திருப்பதை குறிக்கிறது. 3வதாக இந்த நன்மையை ஆண்டவர் யாருக்கு கொடுக்க போகிறார்? அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 107ஆம் சங்கீதம் 8வது வசனம் சொல்கிறது,
பசியுள்ள ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. பசியுள்ள ஆத்துமாவுக்கு அவர் நன்மையை தரப்போகிறானோ. அப்ப பசியுள்ள ஆத்துமாவுக்கு என்றால் என்ன? கர்த்தர் நல்லவே. இன்றைக்கு இப்ப நிறைய பேருக்கு பலவிதமான பசி இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பசியினாலே அநேகர் இன்றைக்கு தரித்திரியத்தினாலே நிரம்பி இருக்கிறார்கள், குறைவினாலே நிரம்பி இருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. பசியுள்ள ஆத்துமாவை தேவன் நன்மையினால் நிரப்புகிறார் என்று சொன்னால் அது என்ன அர்த்தம்? அவர்களை எப்படி ஆண்டவர் நிரப்ப போகிறார்? அதை குறித்த ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 27 அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் 27:7. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான், பசியுள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாயிருக்கும். பசியுள்ள ஆத்துமாவை தேவன் நன்மையினால் நிரப்புகிறார் என்று சொன்னா இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களை நல்ல திருப்திப்படுத்த போகிறார். அல்லேலூயா. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த நன்மையினால் திருப்திப்படுத்துகிற தேவன் உங்கள் ஆத்துமாவை, பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் திருப்திப்படுத்துகிற தேவன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். திருப்தி என்றால் என்ன? புசித்து குடித்து இளைப்பாறுவது. புசித்து குடித்து மீத துணிக்கைகளை எடுப்பது. அப்படியானால் என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் நன்றாய் புசிக்கவும் நன்றாய் மகிழவும் மீத துணிக்கைகளை எடுக்கவும் தக்கதாய் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை திரளாய் ஆசீர்வதிக்க போகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவே. இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே மார்க்கு சுவிசேஷம் 8 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது. மார்க்கு 8:8 சொல்லுகிறது. அவர்களாறு சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீத துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவன் பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று சொன்னா நல்ல திருப்தியாக்க போகிறார். அந்த திருப்தி எப்படிப்பட்டது தெரியுமா? 2 விதமான திருப்தியாய் இருக்கும். எப்படிப்பட்ட 2 வித நன்மை? இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் பேசி முடித்த போது, ஆகாரம் கொடுத்து அவர்கள் மீது துணிக்கைகள் எடுத்த போது ஒரு இடத்துல 7 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். மற்றொரு இடத்துல 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அது என்ன 7 கூடை 12 கூடை? 7 என்பது வாரத்தின் 7 நாட்களும் தேவன் தம்முடைய ஜனங்களை திருப்திப்படுத்த போகிறார் என்று அர்த்தம். 12 கூடை என்பது வருடத்தின் 12 மாதங்களோ அவர்களை திருப்திப்படுத்த போகிறார் என்று அர்த்தம். 7 என்கிற வாரத்தின் 7 நாட்களும் தேவனுடைய நன்மை உங்களுக்கு திருப்தியாய் உண்டாகும். வருடத்தின் 12 மாதமும் உங்களுக்கு தேவனால் அந்த நன்மை நல்ல திருப்தியினால் உண்டாகும். இதுதான் பசியுள்ள ஆத்துமாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிற நல்ல நன்மை. அந்த நன்மை உங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் உண்டாவதாக என்று கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நான் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். வாரத்தின் 7 நாளுக்கு தக்கதான 7 கூடையினாலும் வருடத்தின் 12 மாதங்களுக்கு தக்கதான 12 வித கூடையினாலும் ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார். நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் வார்த்தை கொடுப்பார் என்று சொன்னால் அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். கர்த்தர் நல்லவே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு ஒரு சம்பவத்தை தேவன் நினைவுபடுத்துகிறார். இங்கு 2 நன்மையை பார்க்கிறோம். ஒன்று தவணமுள்ள ஆத்துமாவுக்குரிய நன்மை, 2வது பசியுள்ள ஆத்துமாவுக்கு நன்மை. தேவன் எப்படி நன்மையினால் நிரப்புகிறார் என்கிறது கடந்த 2000 வருடத்திலே நம்முடைய முழு
முழு உலகத்திலும் எல்லா இடத்திலும் கொரோனா என்று சொல்லுகிற பயங்கரமான ஒரு தொற்று நோய், கொள்ளை நோய் தேசமெங்கும் பரவினது. எல்லா தொழில்கள் முடங்கினது, ஓசத்திர வியாபாரங்கள் நின்றது, ஆராதனைகள் இல்லை, ஊழியங்கள் இல்லை, சபைகள் இல்லை, வியாபாரம் நல்ல பொருளாதாரம் இல்லை, அரசாங்கம் சரியா இயங்க முடியலை, எல்லாமே நின்றது. கொஞ்ச நாள் கழித்து அந்த 2021 ஆண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலும் மகா பஞ்சம் வர ஆரம்பித்தது. பொருளாதார நெருக்கடிகள், பண கஷ்டங்கள், என்ன செய்வதென்று தெரியல. இருக்கிற கொஞ்சம் பணம், கொஞ்சம் காசை ஒளிச்சு வச்சு எப்படியாவது காலத்தை கடத்துவோம் என்று ஜனங்க திண்டாட ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த கொரோனா வந்து எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு, எல்லா நன்மைகள் நிறுத்தப்பட்டு, எந்த வருமானமும் இல்லை, பொருளாதாரமும் இல்லை. அந்த நாட்களில் தான் இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்தை ஆண்டவர் மகிமையாய் ஆசீர்வதித்தார். அந்த கர்த்தர் நிலவே எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது. ஆனா அந்த வருடத்துலதான் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்த உதவி செய்தார். லட்சங்களுக்கு செலவழிக்க தேவன் உதவி செய்தார். கர்த்தர் நிலவே அந்த நாட்களில் தான் ஓசத்திரம் ஊழியத்தை புதிதாய் துவங்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த நாட்களில் தான் நான் கணக்கிட்டு பார்த்தேன், ஏறத்தாழ 36 லட்சம் ரூபாய் அந்த நாட்களில் செலவழிப்பதற்கு தேவன் தயை பாராட்டினார். நான் எண்ணி பார்த்தேன், ஆண்டவரை ஆச்சரியத்தோடு துதித்தேன். எல்லா கதவுகள் அடைக்கப்பட்டது, எல்லா வாசல்கள் மூடப்பட்டது. சபைகள் இல்லை, ஆராதனை இல்லை, காணிக்கை இல்லை, தசமாக இல்லை, ஒன்று வாங்க முடியல, ஒன்று செய்ய முடியல. ஆனா அந்த நாட்களில் தான் ஆண்டவர் ஊழியத்தை தலைகீழாய் மாற்றி எல்லாருக்கும் செல்வ செழிப்பாய் மாற்றினார். தாராளமாய் செலவிட உதவி செய்தார். நிறைய காரியங்களை சுதந்திரிக்க உதவி செய்தார். எல்லாரும் விடாய்த்து தொய்ந்து போயிருக்கேன், நாங்களோ கர்த்தருக்குள் கொளுத்தவர்களாய் மாறினோம். தேவன் மகிமையாய் மாற்றினார். அந்த விசுவாசத்தை தேவன் பலமாய் கனம் பண்ணினார். அந்த கிருபையை முன்னிட்டு சொல்லுகிறேன், இந்த மாதத்திலே எரேமியா 31:14 சொல்லுகிறபடி என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்ற வார்த்தையின்படி என் தேவன் உங்களை கவனமுள்ள ஆத்துமாவுக்குரிய நன்மையினாலும் பசியுள்ள ஆத்துமாவுக்கு அந்த நன்மையினாலும் ஆண்டவர் நிரப்புவார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். விசேஷமாக யார் கர்த்தருடைய சந்நிதியில் அதிகமாய் காத்திருக்கிறார்களோ, யார் கர்த்தருடைய சந்நிதியில் விழுந்து கிடக்கிறார்களோ, யார் எப்போது தேவனை பாடி சங்கீர்த்தனம் பண்ணுகிறார்களோ, அவர்கள் ஜீவியோ இந்த மாதத்திலே நினைப்பது எதிர்பார்ப்பதை விட 7 மடங்கு அல்ல, அது 70 மடங்கு. ஆமென். 70 மடங்கு ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த 70 மடங்கு ஆசீர்வாதத்தினாலே, 70 மடங்கு தயவினாலே ஆண்டவர் ஆசீர்வதித்து நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான கிரியைகளை ஆண்டவர் செய்ய வல்லவே. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவதாக. ஆம், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். முதலாவது வாழ வயதின் நன்மை, இரண்டாவது தவணமுள்ள ஆத்துமாவுக்கு உரிய நன்மை, மூன்றாவது பசியுள்ள ஆத்துமாவுக்கு உரிய நன்மை, நான்காவதாக இந்த தேவன் கொடுக்கிற நன்மை எப்படிப்பட்ட நன்மை. ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். சகரியா 1:17 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். இந்த மாதத்திலே கர்த்தர் செய்ய போகிற தம்முடைய மகிமையுள்ள கிரியையை உங்கள் கண்களால் காண்பீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவதாக. சகரியா 1:17 தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக.
இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார். ஆமென். அந்த வார்த்தையை பாருங்க. அந்த சகரியா 1:17 சொல்லுகிறது, இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார். ஆம், அடுத்ததாக முதலாவது வாழ வயதின் நன்மையினால் நிறைத்தவை, இரண்டாவது தமனமுள்ள ஆசுத்திரம் நன்மையினால் நிறைத்தவை, மூன்றாவது சோத்திர பசியுள்ள நன்மையினால் நிறைத்தவை. இங்கு நான்காவதாக எப்படிப்பட்ட நன்மையினால் நிரப்ப போகிறார்? சகரியா 1:17 சொல்லுகிறது, இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். ஆம், எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு இடத்துல அடைப்பட்டு, ஒரு இடத்துல மூடப்பட்டு, ஒரு இடத்துல சிறுமைப்பட்டு கிடக்கிற உங்களை ஆண்டவர் பட்டணங்களுக்கு கொண்டு போகத்தக்கதாய் கிராமப்புறமாக, ஒதுக்குப்புறமாக, ஓரம் சாரமாக முடங்கி கிடக்கிற உங்களை, மறைந்து கிடக்கிற உங்களை ஆண்டவர் பட்டணங்களுக்கு கொண்டு போய் அந்த இடத்துல ஆசீர்வதிக்க போகிறார். பட்டணம் என்பது எதை குறிக்கிறது? உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை பட்டணத்திலும் ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். அப்போ பட்டணம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதம் அல்லவா? அந்த பட்டணம் என்பது எதை குறிக்கிறது? கவனித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை இப்பொழுது வாழ வைத்திருக்கிற அந்த பிரதேசத்தை தான் பட்டணம் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் நிமித்தமாக உங்களுடைய தேசம், உங்களுடைய பட்டணம், உங்களுடைய நகரம் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அது ஆசீர்வதிக்கப்பட்டு நன்மையினால் நிரம்ப போகிறது. அந்த பட்டணத்துக்குரிய நன்மை எப்படிப்பட்ட நன்மையாயிருக்கும்? அந்த சகரியா 1:17 சொல்லுகிறது, முதலாவது அது சீயோனின் நன்மையா இருக்கும், இரண்டாவது அது எருசலேமின் நன்மையா இருக்கும். ஆம், சீயோனின் நன்மையினாலும் எருசலேமின் நன்மையினாலும் அவர் நிரப்புகிற தேவன். நீங்கள் நினைக்கலாம், இனி இந்த பட்டணத்துல இருக்க வேண்டாம், இனி இந்த தேசத்துல இருக்க வேண்டாம், இனி நாம் இங்க இருந்து வாழ்ந்தது போதும், இங்கிருந்து நாம் வேறு இடத்துக்கு போய்விடுவோம், அதுதான் நல்லது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நட்ட பட்டணத்திலே, நான் உன்னை வைத்திருக்கிற தேசத்திலே நீ நீடித்து நிலைத்திருப்பாய் என்று சொன்னால், உன் நிமித்தமாக அந்த பட்டணம் சீயோனின் நன்மையை காணும் ஜனமே, உங்கள் நிமித்தமாக அந்த பட்டணம் எருசலேமின் வாழ்வை காணும் ஜனமே. சீயோனின் நன்மை என்பது எது? எருசலேமின் ஆசீர்வாதம் என்பது எது? சங்கீதங்களின் புஸ்தகம் 128ஆம் சங்கீதம் தேவனுடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம், எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று பார்க்கிறோம். அந்த சீயோனின் நன்மை என்பது கர்த்தர் நல்லவே, அவர் பரலோக ராஜ்யத்திலிருந்து தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் அல்லவா? கர்த்தர் நல்லவே. சங்கீதம் 128 5வது வசனம் சொல்லுவது, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அந்த சீயோனின் ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அது கர்த்தரே ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம், தேவ தூதர்களால் வருகிற ஆசீர்வாதம் அல்ல, ஊழியர்களால் வருகிற ஆசீர்வாதம் அல்ல, மற்ற மூத்தவர்களால் முதியோர்களால் வருகிற ஆசீர்வாதம் அல்ல, அது கர்த்தரே ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம். அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் சீயோனின் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அப்படியானால் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த மாதத்திலே என் ஆண்டவர்
ஆண்டவே பட்டணத்தின் நன்மையினால் நிரப்புகிறவே. அந்த பட்டணத்தின் நன்மையிலே முதலாவது சீயோனின் ஆசீர்வாதத்தை வைக்கிறார். கர்த்தர் அந்த பட்டணத்தின் மேலே கவனமாயிருந்து அதற்கு நன்மை செய்வதை போல இதோ உங்கள் நிமித்தமாக உங்கள் பட்டணத்துக்கோ உங்கள் தேசத்துக்கோ அது தேவனால் அந்த நன்மை வருகிறது. ஷபோதியா கரபோதியா கரவரதியா. அந்த பட்டணத்தின் நன்மை என்பது இரண்டாவதாக எருசலேமின் நன்மையை கொடுக்கும். எருசலேமின் நன்மை என்ன? அது எருசலேமின் வாழ்வை காண்பாய். அந்த வாழ்வு என்பது என்ன? ஓ தேவனோடு வாழ்வது, கர்த்தரோடு வாழ்வது. ஓ சுத்ரோ, அந்த மோசே எப்படி தேவனோடு வாழ்ந்தாரோ அந்த அருமையான மலைகளின் அனுபவம், அந்த தானியேல் எப்படி தேவனோடு வாழ்ந்தாரோ அந்த அருமையான அரண்மனைகளின் அனுபவம், அந்த அருமையான பத்மதேவி யோவான் எப்படி தேவனோடு வாழ்ந்தாரோ அந்த பரலோக ராஜ்யத்தின் அனுபவம், இந்த அனுபவம் தான் எருசலேமின் வாழ்வை காண்பிக்கிறது. எனக்கன்பானவர்களே, ஓ இந்த தானியேலுக்கு, இந்த மோசேக்கு, இந்த பத்மதேவி யோவானுக்கு அந்த வாழ்வை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வை கொடுப்பா. இந்த 3 பேருடைய வாழ்வை பாருங்க. மோசேயின் வாழ்வை பாருங்க, தானியேலின் வாழ்வை பாருங்க, பத்மதேவின் யோவானின் வாழ்வை பாருங்க. மோசே கர்த்தரால் அடக்கம் பண்ணப்பட்டான். ஓ சுத்ரன் மரித்தானா இல்லையா அல்லது இன்றைக்கு பலவிதமான விவாதங்களாகவே இருக்கிறது. இரண்டாவது தானியேல், ஆண்டவர் சொன்னார் நீ போய் உன்னுடைய இளைப்பாறுதலில் உன்னுடைய பங்கு வீதத்தில் இளைப்பாறு என்று சொன்னார். அப்படியானால் அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. அதே போல பத்மதேவி யோவா, அவன் ஆண்வனை குறித்து இயேசு சொன்னான், நான் வரும் அளவும் இவன் இருந்தால் உனக்கென்ன? அப்படியானா இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் வாழ்நாளில் நீடித்திருக்கிற மனுஷன் இந்த மோசேயே, ஓ இந்த தானியே, இந்த பத்மதேவி யோவான் 3 பேருக்கும் எருசலேமின் வாழ்வு கிடைத்தது. அந்த எருசலேமின் வாழ்வு என்பது தேவனோடு இருக்கிறது. ஓ தேவனால் நிரப்பப்படுவது, அந்த தேவன் கொடுத்த ஆயுசு நாட்களை சுதந்திரிப்பது, அதுதான் அந்த பட்டணத்தின் நன்மை. எனக்கன்பான தேவச்சனமே, நீங்க இருக்கிற தேசத்துல இருங்கள். ஓ சுத்திர கர்த்தர் வைத்திருக்கிற பட்டணத்துல இருங்கள். ஆண்டவர் வைத்த ஸ்தலத்துல உறுதியாய் நிலைத்திருங்கள். உங்களுக்கு ஒரு அப்பம் அங்கு கொடுக்கப்படும், உங்களுக்கு ஒரு தண்ணீர் அங்கு கட்டளையிடப்படும். ஓ உங்கள் தாகம் அங்கு தீர்க்கப்படும். ஓ கர்த்தருடைய ஆவியானுடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், சோத்திரம் 15-16 வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கான யோசனையை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவன் உடைந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இந்த அருமையான ஏசாயா 33:15 படி நீங்கள் நீதியாய் நடந்தீர்கள் அல்லவா, செம்மையானவைகளை பேசினீர்கள் அல்லவா, இடுக்கண் செய்து உபத்திரவப்படுத்தி யாரை கொள்ளையடிக்கவில்லை அல்லவா. ஓ கர்த்தர் நல்லவே, கையூட்டி வாங்கி லஞ்சம் வாங்கி பரிதானங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை அல்லவா. யாரையாவது ஆள் வைத்து அடித்து ரத்தம் சிந்தி மற்றவர்களை கொலை செய்ய, மற்றவர்களை தண்டிக்க நீங்கள் யோசனை செய்யவில்லை அல்லவா. இது எதையும் செய்யாதபடியினால் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய அப்பம் உன்னுடைய ஸ்தலத்துக்கு வரும், உன் தண்ணீர் உங்களுக்கு தானாய் கிடைக்கும். ஓ நீங்க இருக்கிற பட்டணத்திலே தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவே, அவர் பட்டணத்தின் நன்மையினால் நிரப்புகிற தேவன், பட்டணங்களின் நன்மையினால் நிரப்புகிறவே. ஒரு நாள் யோசேப்பின் புத்திரன் ஒருவன் வந்தான். அவன் ஒரு இடத்தை சுற்றி வளைத்தான். அதற்கு அந்த ஒரு பட்டம் சுதிரம் லூஸ் என்கிற பெயரை வைத்தான். அந்த லூஸ் என்பது தான்
பிற்காலத்திலே ஒரு பெரிய பட்டணமாக மாறினது என்று நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு வழிபோக்கனாகிய ஒரு அமலேக்கியன், வழிபோக்கனாகிய ஒரு மனுஷன், அவன் உண்டாக்கின இடம் லூஸ் என்று பெயரிடப்பட்டு அந்த லூஸ் பிற்காலத்திலே ஒரு பெரிய பட்டணமாய் மாறினது உண்மை என்று சொன்னால், கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், உங்களையும் ஆண்டவர் பட்டணத்தின் ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறார். அது மாத்திரமல்ல, நோவாவின் காலத்திலே ஜலப்பிரயாகம் குறைந்த போது நோவா அரராத் என்னும் மலைகளுக்கு மேலே போய் நின்றது. அந்த அரராத் என்பது ஆதியிலே அது ஒரு மலையா இருந்தது. ஆனால் அதே கர்த்தர் நல்லவே அதே அரராத்தை தேவனாகிய கர்த்தர் பிற்காலத்திலே அது ஒரு பட்டணமாய் மாற்றி போட்டார். ஏசாயாவின் புஸ்தகம் 37:38 சொல்லுகிறது, அந்த அரராத் ஒரு பெரிய மலை பட்டணமாய் மாறினது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு பேழை நின்ற ஒரு மலையை ஒரு பட்டணமாய் தேவனால் மாற்ற முடியும் என்று சொன்னால், நீங்கள் இருக்கிற இடத்தை ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் நன்மையின் அருமையான பட்டணமாய் மாற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. குறைவுகளை நிறைவாக்குகிறவே, இல்லாதவைகளை நன்மையினால் நிரப்புகிறவே, எதிர்பார்க்கிறதை விட அதிகமாய் கொடுக்கிறவே, வனாந்திரத்திலே வழியை திறக்கிறவே, வாய்க்கால்களில் தண்ணீரை ஓட பண்ணுகிறவே, வறட்சியும் தவணுமான ஆத்துமாவை திருப்தியாக்குகிறவே. இதோ இந்த காலை வேளையிலே அவர் நன்மையின் தேவனாய் இறங்கி வருகிறார். அந்த நன்மையை கொடுக்கிற கர்த்தராய் இறங்கி வருகிறார். உங்க வீட்டில் இருக்கிற வியாதியின் பள்ளத்தாக்குகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தபிக்கப்பட்டு அந்த வியாதியின் கூறுகள் அழிக்கப்பட்டு, உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின்படியாக சகல நோய்களையோ அவர் உன்னை விட்டு விலக்குவார் என்ற வார்த்தையின்படி இந்த மாதத்திலே அந்த சகல நோய்களையும் விலக்கி உங்களை நன்மையினால் நிரப்ப போகிறார். ரம்பா டகதுடா துரா துராகா துரா கக்கா கரபரதியா. இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் கொடுக்க போகிற ஆசீர்வாதம் புதிய புதையல்களை கொடுக்க போகிறார். அந்த புதையல் என்பது என்ன? உங்களுக்கு வர வேண்டிய நன்மையும் சேமமோ ஜோதிகளின் பிதாவாகி தேவனிடத்தில் இறங்கி வந்தது. ஆனா உங்கள் கண்கள் காணக்கூடாதபடிக்கு, நீங்கள் அதை பெறக்கூடாதபடிக்கு அது மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மறைக்கப்பட்டிருக்கிற புதையலான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அந்த புதையலில் என்ன இருந்தது? நல்ல எண்ணெய் இருந்தது, நல்ல கோதுமை இருந்தது, நல்ல திராட்சை ரசம் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த எண்ணெயினாலோ அந்த கோதுமையினாலோ அந்த திராட்சை ரசத்தினாலோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து, அப்படிப்பட்ட வித்தியாசமான புதையலினாலே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். தம்முடைய வசனத்தை நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். ரீபா லகத டாக்கத்து ரபா ஷபாக்க துகத் ரபரதியா. ஆண்டோட இந்த புதையல் உங்களுக்கு கிடைக்கிறபடியினாலே மற்ற ஒருவருக்கும் இல்லாத நன்மையின் தயை உங்களுக்கு உண்டாகும். எரேமியாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறதை போல, கர்த்தர் நல்லவே, கோதுமையும் மார்க்கோதுமையும் எண்ணெயோ தேனுமுள்ள புதையல்கள் எங்களுக்கு நிலத்தின் கீழே இருக்கிறது என்றார்கள். கோதுமையும் மார்க்கோதுமை எண்ணெயும் தேனுமுள்ள புதையல்கள் எங்கள் நிலத்தின் கீழே இருக்கிறது என்றார்கள். அந்த வார்த்தையின்படி ஆண்டவர்களை கோதுமையினால் நிரப்புவார், வார்க்கோதுமையினால் நிரப்புவார், எண்ணெயினால் நிரப்புவார், தேனினால் நிரப்புவார். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளத்தினையான நன்மையை கொடுத்து இந்த மாதத்திலே ஆசீர்வதிக்கிறபடினால் இந்த 4 நன்மைகள் எதை குறிக்கிறதா இருக்கிறது? 4 திசைகளிலிருந்து வருகிற நன்மையாயிருக்கிறது. வடக்கே இருந்து ஒரு ஆசீர்வாதம், தெற்கே இருந்து ஒரு ஆசீர்வாதம், கிழக்கே இருந்து ஒரு ஆசீர்வாதம், மேற்கே இருந்து ஒரு ஆசீர்வாதம். 4 திசையிலும் இருந்து இந்த நாளத்தனையான கோதுமை, வார்க்கோதுமை, எண்ணெய், தேன் என்கிற நாளத்தனையான நன்மைகளை ஆண்டவர் கொடுக்க போகிறார். கர்த்தர் நல்லவே,
தென் தேசத்திலிருந்து சாஸ்திரிகள் வந்ததை போல, அவர்கள் நல்ல கர்த்தர் காணிக்கைகளை கொண்டு வந்ததை போல, தென் தேசத்தின் காணிக்கையினாலே ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். வடதேசத்திலிருந்து வடக்கை நோக்கி கொடி என்று சொல்லுகிற தேவன் அது ஆண்டவரை கொடுக்கத்தக்கதானே அநேகரை அனுப்பி கொடுப்பார். ஓ சோத்திர கர்த்தர் நல்லவன். கிழக்கத்து தேசத்திலிருந்து எல்லா நன்மையின் சேமத்தை ஆண்டவர் கிடைக்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். இப்படியாக தேவனுடைய தயவுள்ள நன்மைகள் நாலா திசையிலும் இருந்து நாளத்துணையாக புதையலாக அது உங்களுக்கு கிடைக்க போகிறது. இது யாருக்கு கிடைக்கும்? தேவனுடைய சந்நிதியில் இருக்கிறவர்களுக்கோ, கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிறவர்களுக்கோ, ஓ இரவு பகலோ, இருதயத்திலும் மாம்சத்திலோ கர்த்தர் நோக்கி பாடுகிறவர்களுக்கோ, தேவனை துதிக்கிறவர்களுக்கோ இந்த நன்மைகளை ஆண்டவர் கொடுத்து, ஓ எல்லா இடத்திலும் கொளுத்த கன்றுகளைப் போல மகிமையும் சாட்சியுமாய் மாற்ற போகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. இது கர்த்தருடைய வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை. இது நடக்கும், இது நிறைவேறும், இது சம்பவிக்கும். ஆம், எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா 31:14 படி, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். அந்த திருப்தி இந்த மாதத்திலே உங்களுக்கு உண்டாக போகிறது. இரட்டை திருப்தி, இரட்டை ஆசீர்வாதம். ஒன்று, ஆசாரியர்களுக்குரிய கொழுமையான நன்மை. இரண்டாவது, ஜனங்களுக்குரிய நல்ல ஆசீர்வாதத்தின் நன்மை. இந்த ஆசாரியர்களுக்கு கொழுமையையும் ஜனங்களுக்குரிய நன்மையையும் இந்த மாதம் குறைவில்லாமல் கொடுப்போம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே கானா ஒரு கல்யாணத்திலே அந்த கற்சாடிகள் தண்ணீரால் நிரம்பி பின்பு ருசியுள்ள திராட்சரசத்தினால் நிரம்பினதை போல இந்த மாதம் உங்களுக்கு நல்ல நன்மையினால் நிரப்புவார். அந்த கற்சாடியை நிரப்பின தேவன் உங்களை நிரப்புவார். நீங்கள் மொண்டு மொண்டு கொடுப்பீர்கள். மணவாளனுக்கு கொடுப்பீர்கள், பந்தி விசாரிப்புக்காரனுக்கு கொடுப்பீர்கள், வேலையாட்களுக்கு கொடுப்பீர்கள், இயேசுவுக்கு கொடுப்பீர்கள், சீசர்களுக்கு கொடுப்பீர்கள். அநேகருக்கு கொடுக்கிறவர்களாய் தேவன் மாற்றப் போகிறார். இது என்ன ஒரு ஆசீர்வாதம்! இது என்ன ஒரு ஆசீர்வாதம்! இவ்வளவு பெரிய நன்மையை தேவன் தரப்பார். ஆனபடினால் இந்த எரேமியா 31ஆம் அதிகாரம் 14வது வசனம், ஓ அப்படியே பலிக்கிறதை நான் பார்க்கிறேன், அப்படியே நிறைவேறுகிறதை நான் பார்க்கிறேன். கடைசி ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த வார்த்தைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு மகிமை நிரப்புகிறதை பார்க்கிறேன். அருமையான ஒரு மகிமை நிரப்புகிறதை நான் பார்க்கிறேன். அந்த அழகான மகிமை இதோ இந்த காலை வேளையிலே உங்கள் ஸ்தலத்தை நிரப்புகிறது, உங்க இடத்தை நிரப்புகிறது, உங்களை நிரப்புகிறது. ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். யாரும் மௌனமா இருக்காதீர்கள். இது காலையிலே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குகிற நேரம், நல்ல மகிமை நிரப்புகிற நேரம், நல்ல ஆவியின் அனல் நம்மை தொடுகிற நேரம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படி நல்ல குளுமையானவைகளினாலும் நல்ல நன்மைகளினாலும் ஆண்டவன் நிரப்ப போகிறார். நல்ல கொழுமையானவைகளினாலும் நல்ல நன்மையானவைகளினாலும் கர்த்தர் நிரப்ப போகிறார். அந்த கொழுமையும் நன்மையும் இரட்டை கிருபையோடு இரட்டை அபிஷேகத்தோடு ஆண்டவர் தரப்போகிறார். அந்த இரட்டை தயை உங்களுக்கு உண்டாக போகிறது. ரபகுட்டு கடகத்து ரீக்கத்து ரீ கலாக டகுத்து ரீக்கத்து கராக்க கக்க கரமரவரதி
இப்படி கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஈசாக்கின் வாழ்க்கையிலே இரட்டை பிள்ளைகள் இருந்ததோ அதே போல இரட்டை கிருபைகளை ஆண்டவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். சுத்திரம் எல்லாம் இரட்டத்தனியான தயவினாலே ஆண்டவர் ஆசீர்வதித்து மாற்ற போகிறார். இப்ப எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்தரிக்க போகிறோம். கொழுமையானவைகளினாலும் நன்மையானவைகளினாலும் எல்லாரும் ஆண்டுட்டு சொல்லுங்க. அன்று எரேமியா 31:14 படி கொழுமையானவைகளினாலும் நன்மையானவைகளினாலும் எங்களை நிரப்ப போகிறதற்காக நன்றி என்று சொல்லி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான கர்த்தர் நல்லவை, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிரதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி ஆண்டவரே இப்படியாய் 6 மாதங்களை கடந்து இந்த 7வது மாதத்தில் முதல் வாரத்தில் முதல் தேதியில் முதல் காலை வேளையில் நாங்களோட சமூகத்துக்கு வர உதவி செய்தி நல்ல வசனங்களை வைத்து 7 என்கிற மாதத்தை குறித்த வசனங்களை வைத்து ஸ்தோத்திரிக்க உதவி செய்தீரே, நன்றி. அதே போல எரேமியா 31:14 படி அன்று கொழுமையானவைகளினாலும் நன்மைகளினாலும் இந்த மாதத்தை நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த இரட்டை ஆசீர்வாதமாகிய கொழுமை ஆண்டவரே நல்ல நன்மை என்கிற அந்த இரட்டை தயை எல்லாரையும் நிரப்பட்டோம். இந்த தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நடக்கட்டும். ஆண்டவர் தாமே நன்மையினால கிருபையினால் முடிசூட்டோம். இந்த நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் உன் அபிஷேகம் உன் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக இவர்கள் எல்லாரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்னும் திரியேக தேவனுடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். கிருபையும் தயவும் உண்டாவதாக. இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.